மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அண்ணாமலை பெயர் இல்லை என்று அண்ணாமலை ஆதரவாளர்கள் வருத்தப்படக்கூடாது என்பதற்காக அண்ணாமலையுடைய ட்வீட்டையும் பார்த்தேன். அந்த 210 சீட் வெற்றி பெற வேண்டும் என்டிஏ என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். அது வரவேற்கத்தக்கது. அண்ணாமலை உயர் பதவியை மத்திய பாஜகவில் கொடுப்பதற்கான ஆயத்தங்கள் டெல்லியில் தயாராகி வருவதாக நான் கேள்விப்படுகிறேன். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு டெல்லியிலிருந்து இணைந்திருக்கிறார் டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம் பா சங்கர். நமஸ்காரம். தமிழ்நாட்டு அரசியல் மிகவும் ஹாட்டாகவே இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஏப்ரல் 23 சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கு. அதற்கான பிரச்சாரங்கள்ல கட்சி தலைவர்கள் ஈடுபட்டு இருக்காங்க. இன்னைக்கு பாஜகவினுடைய வேட்பாளர்கள் யார் யார் அப்படிங்கிறத டெல்லி பாஜக அறிவிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 27 பேர் யார் யார் எந்த தொகுதியில போட்டியிட போறாங்க அப்படிங்கிற பேர்கள் இடம்பெற்றிருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த 27 பேரை பாஜக அறிவிச்சிருப்பதை? ஐபிசி நேயர்களுக்கும் சங்கர் சர்மாவினுடைய நேயர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். தமிழக பாஜகவினுடைய லிஸ்ட் விட்டது. பிரதமரும் சற்று முன்னதாக நாம் இருவரும் ஏப்ரல் 3 மாலை 3 மணிக்கு இதை ரெக்கார்ட் பண்றோம். ஜஸ்ட் நவ் பிரைம் மினிஸ்டர் லேண்ட் பண்ணியிருக்காருன்னு நான் காணொலியில் பார்த்தேன். பாண்டிச்சேரிக்கு போக போகிறார். பிரைம் மினிஸ்டர் வரத்துக்கு முன்னாடி அந்த லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணணுன்ட்டு ஒரு கோஆர்டினேஷன் இருந்திருக்கு. அதை தவிர ஃபர்ஸ்ட் டைம் இந்த பிஜேபியினுடைய லெட்டர் ஹெட்ல ஹிந்தி இல்லாத இருந்தது ஃபர்ஸ்ட் டைம். அது ஹிந்தி பேரே கிடையாது. முதல்ல தான் ஹிந்தி பேர் தமிழ். இப்ப சங்கர் சர்மா இங்கிலீஷ்ல போடுவாங்க, ஹிந்தியில போடுவாங்க. ஸோ இதெல்லாம் மாறுதலை நான் பார்க்கிறேன். அடுத்ததாக 27 பேர்கள் 5 பெண்மணிகள் போட்டி போடுறாங்க. அது ஒரு மாபெரும் திருப்பம். வாக்காளர்களிடையே ஒரு மதிப்பு வளருவதற்காக நரேந்திர மோடி எப்பொழுதுமே நாரி சக்தி என்று ஹிந்தியில் சொல்வார்கள். அந்த நாரி சக்தியினுடைய பிரதிபலிப்பு தான் இங்க இருக்கிறது. இந்த 5 சீட்டு பாத்தீங்கன்னா 5ல 3 நிச்சயம் ஜெயிக்க முடியும். வானதி சீனிவாசன் 5 ஜெயிக்கலாம், பட் 3 இம்பார்ட்டன்ட் ஸ்டார் கான்ஸ்டிட்யூன்சி ஆச்சு. விஜய் தரணி, தமிழிசை சவுந்தரராஜன். சோ இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா ஒரு சிச்சுவேஷன்ல லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்தாருங்கிற மாதிரி லிஸ்ட கொடுத்துட்டாங்க. இனி அதை தவிர அண்ணாமலை பெயர் இல்லை என்று அண்ணாமலை ஆதரவாளர்கள் வருத்தப்படக்கூடாது என்பதற்காக அண்ணாமலையுடைய ட்வீட்டையும் பார்த்தேன். அவரும் நல்ல சிறப்பாக எழுதியிருக்கிறார். அந்த 210 சீட் வெற்றி பெற வேண்டும் என்டிஏ என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். அது வரவேற்கத்தக்கது. அண்ணாமலைக்கு ஒரு உயர் பதவியை மத்திய பாஜகவில் கொடுப்பதற்கான ஆயத்தங்கள் டெல்லியில் தயாராகி வருவதாக நான் கேள்விப்படுகிறேன். நிதின் நபீனுடைய டீம் ஒரு நாட்களில் அறிவிக்கப்படும். இன்றுதான் பார்லிமெண்ட் முடிஞ்சது. இனிமேல் தான் பிரைம் மினிஸ்டருக்கு ரிலீஃப் கிடைக்கும். காரணம் என்ன என்று கேட்டால், உலக போர் நடக்கிறது. ஈரான் அமெரிக்கா போர் நடக்கிறது. பிரதிதினம் காலை மாலை இரவு கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி மீட் பண்ணி இருக்குது ஃபார் டிஸ்கசிங் ஆயில் பிரைசஸ், எல்பிஜி எல்லாம் பண்றேன். அந்த சமயத்திற்கிடையே மேற்கு வங்காளம், அஸ்ஸாம், தமிழ்நாடு இந்த தேர்தல் பணிகளை செய்வதற்காக அண்ணா அமித்ஷாவும் நரேந்திர மோடியும் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதுல ஒரு பெரிய பின்னடைவு என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணல. 15 நாள் அன்பர் தங்கிட போறாங்க எங்க கல்கட்டால. கல்கத்தாவில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். தமிழகத்திலும் ஆட்சி எடப்பாடி பழனிசாமி பிடித்து விடுவார் என்ற நம்பிக்கை அவர்கள் இருப்பதனால் தான் தமிழகத்திற்கு ஒரு மினிமம் மீட்டிங்ஸ் வச்சிருக்காங்க. இப்ப பாருங்க, நீ பிரைம் மினிஸ்டர் வந்துட்டாருன்னு நாளை காலத்தால பிஜேபியுடைய ஒர்க்கர்ஸோட பேச போறாங்க இந்த லிஸ்ட பத்தி. எல்லாருக்கும் ஊக்கம் கொடுப்பார், என்னென்ன பண்ணோம்னு சொல்லுவாரு. இதுதாங்க பேக்ரவுண்ட். தமிழக இந்த 27 லிஸ்ட்ல 12 15 வரை வெற்றி பெறுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை மத்திய பாஜகவிற்கு இருக்கிறது. அதை பெரிய தலைவர்களே ஒப்புக்கொள்கிறார்கள். தமிழகத்தினுடைய கள நிலவரம் திமுகவிற்கு எதிர் அலை வீசுகிறது, ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிறது என்று சொல்வதற்கு நிரூபணம் என்ன என்று கேட்டால், எடப்பாடி பழனிசாமிக்கு வரக்கூடிய கூட்டம், உதயநிதி ஸ்டாலினுக்கு வரக்கூடிய குறைத்தலான கூட்டம், விஜய்க்கு வரக்கூடிய கூட்டம், இதெல்லாம் 1-3ஆக பிரித்தால் கண்டிப்பாக இதுல ஒரு மாறுதலைகளை பாஜக எதிர்பார்க்கிறது. 140 சீட்டு மட்டும் வரும் பிஜேபி எதிர்பார்க்கிறாங்க. காலதாமதம் தொடர்ந்து பேசப்பட்டே இருந்தது. இப்ப கடைசியாக பேர்கள்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கு. இதுல ஏற்கனவே
யார் யாரெல்லாம் போட்டியிட்டாங்களோ அதுல சில பேருக்கு மீண்டும் வந்து வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அதுல உதாரணத்துக்கு வானதி சீனிவாசனா இருக்கட்டும், நைனா நாகேந்திரனா இருக்கட்டும், இந்த மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் வாய்ப்பு காந்தி வழங்கப்பட்டிருக்கு. அவர் நல்ல காந்தி அவர்களுக்கு சும்மா அந்த மாதிரி இருக்கார். புதியவர்களுக்கும் அதே நேரத்துல நம்ம வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். வெற்றி பெறுவதற்கான ஒரு சூழல் ஏற்படுவதற்காகத்தான் இந்த ஒரு காலதாமதம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? காலதாமதத்திற்கு காரணத்தை நான் சொல்லிவிட்டேன். அமித்ஷா வந்து ஹோம் மினிஸ்டர் எல்பிஜி சிலிண்டர் விடலைன்னுட்டு எத்தனை பேர் போராட்டம் பண்ணாங்க. போராட்டம் பண்ணும்போது அதெல்லாம் ரவுண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் ஆகக்கூடாது என்பதை மேற்பார்வையிட, ம். அதை தவிர கப்பல்கள் எங்கெங்கு நின்று கொண்டிருக்கிறது, அதையெல்லாம் நம் இந்தியாவிற்கு வந்தால் என்ன செய்ய வேண்டும் என்பதெல்லாம் திட்டம் போட்டதுனால தான் செஞ்சிருக்காங்க. ஸோ அதனால அங்க லேட் ஆச்சு. நீங்க காங்கிரஸ் பத்தி கேட்கறதானுங்க தம்பி. காங்கிரஸ் அவங்க அரசாங்கத்துல பாஜக இருக்காங்களா? முடிச்சிரும், அடுத்து நம்ம காங்கிரஸ்க்கு வருவோம். சரி, இப்போ பாஜக பாஜகவுல இப்போ அவங்க கேட்ட விரும்பிய தொகுதிகள் கிடைச்சிருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இப்போ வானதி சீனிவாசன் எனக்கு வந்து கோவை வடக்கு வேணும்னு சொன்னாங்க, அதனால வடக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி நைனா நாகேந்திரன் சாத்தூர் வேணும்னு சொன்னாரு, அவருக்கு தேவையான தொகுதி வழங்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி எல் முருகனுக்கும் அவினாசி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்தாலும் மற்றவங்களுக்கு ஒரு அதிருப்தி இருப்பதாக பாஜகவை சேர்ந்த பல்வேறு நபர்கள் வந்து சோசியல் மீடியால பதிவு பண்றதையும் பார்க்கிறோம். விரும்பிய தொகுதிகள் பாஜகவுக்கு கிடைச்சிருச்சா? கிடைச்சது கண்டிப்பா கிடைத்தது. காரணம் என்ன என்று கேட்டால், அந்த சீட் அலோகேஷனை தவிர கண்டெஸ்ட் பண்ணும் பொழுது எதிராளி யார் இருக்கா? இப்ப சங்கர் சர்மாக்கு எதுக்கு ராஜகோபால் தானே, என்ன ராஜகோபாலுக்கு பலன் மைனஸ் பாயிண்ட் பிளஸ் பாயிண்ட்ல டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இப்ப நாம் தமிழர் கட்சி நிற்க போகுது, 4 முனை போட்டியாகிவிட்டது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், இந்த கோயம்புத்தூர் வடக்குக்கு 4 கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. இந்த 4 கேண்டிடேட்ஸ்ல யார் பண்ணுவாங்கன்னு பார்த்துதான் எடப்பாடி பழனிசாமி பியூஷ் கோயலும் அமர்ந்து டிஸ்கஸ் பண்ணது. சில தொகுதிகள் கிடைக்காமல் போனது பற்றி வருத்தமாகத்தான் இருக்கிறார்கள், குறிப்பாக டி நகர். இதுல வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட் வரத்தான் வரும். அதை நான் எதிர்பார்க்க வேண்டியது. நல்ல வேலை இது வரைக்கும் ஒன்றும் நெகட்டிவ் இம்ப்ரெஷன்ஸ் இல்லை. பிரைம் மினிஸ்டர் வந்துட்டாரு, நாளை காத்தால பிஜேபி லீடர்ஸ் பேசும்போது உற்சாகம் பறந்துவிடும். சில பேருக்கு கிடைக்கலன்னா வேற என்ன அகாமடேட் பண்ணுவாங்க. மயிலாப்பூர்ல தமிழிசை சவுந்தரராஜன் போட்டியிடுறாங்க, அது சரியான ஒரு விஷயமா நீங்க பாக்குறீங்களா? அவங்க கால்குலேட் பண்ணிருக்காங்க. ஒரு பிராமின் கேண்டிடேட்ல ஒருத்தரை போடணும், ஜாதி வழியா பார்ப்பதை விட்டு அதை மாத்தணும்னு ட்ரை பண்ணிருக்காங்க. ஷீ இஸ் a popular woman. ஏன்னா தாவேக்காவுல ஒரு பிராமன் வேட்பாளரை போட்டிருக்காங்க, அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியிலையும் ஒரு பிராமின் வேட்பாளர் போட்டிருக்காங்க. பாஜகவுல அங்க ஒரு பிராமின் வேட்பாளர் வந்திருந்தா பிராமணரா இருக்கிறவங்க அங்க ஓட்டு போடுறதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குல்ல. கண்டிப்பாக சீமானுடைய துணிச்சலான முடிவு விஜய்க்கு பாராட்ட வேண்டும். அங்க ஒரு வெங்கட்ராமன் என்பவர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் போட்டிருக்காங்க. அதை தவிர பாஜகவிற்கு இருக்கக்கூடிய ஓட்டுகள், அதிமுக ஓட்டுகள் யாரா இருந்தாலும் அவனு தான் போடுறாங்கன்னு. நீ ஒரு பிராமணனோ நாடாரோ கிறிஸ்டியனோ முஸ்லீமோ அந்த வாக்குகள் ஒருவரைத்தான் சேரும். அந்த ஒருவர் வந்து அதிமுகவுடைய உறுப்பினர் அல்லது பாஜகவுடைய உறுப்பினர். இங்க பாத்தீங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் தமிழ்நாட்டில் பிரபலமானவர், கவர்னரா இருந்திருக்காங்க, பாண்டிச்சேரியில் இருந்திருக்காங்க, பிளஸ் தமிழ்நாட்டு பிஜேபி பிரசிடென்டா இருந்திருக்காங்க. மத்திய பாஜகவிற்கு ஒரு அனுதாபம் என்ன என்று கேட்டால், ஆளுநர் பதவி விட்டு லோக்சபாவுக்கு கண்டெஸ்ட் பண்றேன் துணிச்சலாக வந்தாரே, அந்த துணிச்சலை நரேந்திர மோடி பாராட்டுகிறார். யார்தான் என்ன சொன்னாலும் ஐயா குமரியரந்தனை நான் நன்றாக அறிவேன். அவருடைய மகள் ஒரு தேசியவாதியாக காண்பிக்க வேண்டும் என்று தான் அந்த அம்மையார் பல இடங்களில் தூத்துக்குடியில சென்னைக்கு வந்திருக்காரு. நீங்க பார்த்துட்டே இருங்க, ஜெயிச்சிருவாங்க. இது பிராமணர் வந்து 2 பேரும் ஓட்டை பிரிச்சுட்டாங்கன்னா நான் பிராமின் ஓட்ஸ், அதாவது பிராமின் இல்லாதவர்களுடைய ஓட்டு, கிறிஸ்தவர்கள் ஓட்டு எல்லாம் அங்கங்க பிரிஞ்சிடும். பிராமின் கான்ஸ்டிடுவன்சியா இருக்கிறதுனால there is a possibility of தமிழிசை winning. அண்ணாமலை பெயர் இல்லாதது, அண்ணாமலைக்காக கட்சியில சேர்ந்தவங்க அப்படின்னு ஒரு குரூப் இருந்தது, அண்ணாமலைக்காக பாஜகவை ஆதரிக்கக்கூடியவங்க அப்படின்னு ஒரு குரூப் இருந்தது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ அண்ணாமலை பேர் அந்த லிஸ்ட்ல இல்லையே, அவர் போட்டியிடாம போயிட்டாரு அப்படிங்கிற வருத்தங்கள் நிறைய பேர் இருக்கும்ல. உண்மை. அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல், திறமை என்பதெல்லாம் என் மண் என் மக்கள் யாத்திரைக்கு பிறகு பிரதிபலித்தது. அண்ணாமலை ஒரு ஆர்கனைசேஷன் மேன் என்று மத்திய பாஜகவிலும் பிரதமரும் நரேந்திர மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் அவர் முதுகு தட்டி கொடுத்தார்கள். மதுராந்தகத்தில இருந்தாலும் சரி, திருச்சியில் மாநாட்டில இருந்தாலும் சரி. நாளைக்கு சென்னை வரும்போது கூட அவரை கூப்பிட்டுருக்காங்க, பிரைம் மினிஸ்டரோட பேச போறாங்க. மத்திய பாஜக அவர் மீது நன்றாக நம்பிக்கை வைத்திருக்கிறது. கண்டெஸ்ட் பண்ணலாமா வாண்டாமா, கண்டெஸ்ட் பண்ண விடலாமா என்பதெல்லாம் பாஜக எடுக்க வேண்டிய முடிவு. பாஜக வந்து அவருக்கு நல்ல பதவி தர இருக்கிறார்கள்.
மத்திய பாஜகவில் ஆர்கனைசேஷன் வரை 2029 பாராளுமன்ற தேர்தலில் 4ஆம் முறையாக பாஜக வர வேண்டும் என்ற ஒரு நல்பணியில் அவங்க செஞ்சிருக்காங்க. இதுதான் பேக்ரவுண்டு. அண்ணாமலை இப்ப ட்வீட் பண்ணிட்டாரு, அதுல வரவேற்கத்தக்கது. அந்த ட்வீட்ல காமெண்ட்ஸை பாத்தீங்கன்னாலே பாஜகவை திட்டுறாங்க சில பேர். இது ஒரு இயற்கையான செய்திதான். இப்ப நம்ம 2 பேரும் பேசுறோம், சில பாயிண்ட் எடுத்து கூகுள் இது பண்ணிட்டு நம்ம மேல ட்ரோல் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் சாதாரணமாக தான் இருக்கு. அண்ணாமலைக்கு உயர் பதவி கிடைக்க இருக்கிறது. பொறுத்தால் பூமி ஆழ்வார். எப்படி சிபி ராதாகிருஷ்ணன் வந்து வாயமோன்னு இது பெரிய அடிச்சுட்டா இருப்பாங்க துணை ஜனாதிபதி பதவி, அதுதான் காண்பிக்கிறது. அண்ணாமலைக்கு மத்திய பாஜகவின் உயர் பதவி தருவார்கள். அவர் போட்டியிடாம மற்ற வேட்பாளர் போட்டியிடுவதனால பாஜகவுக்கு ஏதாவது இழப்பு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அவருடைய அண்ணாமலை மீது இருக்கக்கூடிய மதிப்பினால் எல்லாருமே வந்து இழப்பு என்று நினைப்பார்கள். மதிப்பிற்கும் இடைக்கும் பல இடைவெளி இருக்கிறது. தேர் இஸ் a distance between this மதிப்பு and இது. அதுல பாத்தீங்கன்னா அண்ணாமலையும் சேர்ந்து வேலை செய்தாரே ஆனால் தமிழிசை சவுந்தரராஜனும் வானதி சீனிவாசனும் விஜயதரணியும் அந்த மேடம் எல்லாரும் பார்த்து நன்னா பண்ணுவாங்க. அவருடைய ஆதரவு இருக்கும். ஒரு மனக்கோளாறுகள் மன சங்கடங்கள் இருக்கத்தான் செய்யும் அண்ணாமலைக்கு, இல்லை என்று சொல்லவில்லை. அதற்கு ஆதரவாளர்கள்லாம் இப்ப அண்ணாமலைக்கு வந்து ஒரு லெசன் என்னன்னா, 3 முறை ஜெயித்துட்டு 3 முறை தோற்று போயிருக்கூடாதுன்ற எண்ணமும் இருந்திருக்கும் மனதில். அதை தவிர நயினா நாகேந்திரன் மாதிரியோ இல்ல தமிழிசை சவுந்தரராஜன் மாதிரியோ எச் ராஜா மாதிரியோ ஏன் உங்களுக்கு வந்து அடுத்த தலைவர்களாக இருக்கக்கூடிய எல் முருகனுக்கு அசம்பிளி கொடுத்துருக்காங்க. அவர் ராஜினாமா பண்ணுவாரா ராஜ்யசபா? ஏன்னா மத்திய பிரதேசத்திலேருந்து அவர் எலெக்டா இருக்காரு. இந்த பின்னணியில் பார்த்தால் அண்ணாமலைக்கு மத்திய பாஜக மரியாதை தந்திருக்கிறது. அவரும் போட்டியிட மாட்டேன், தன்னுடைய தகப்பனாருக்கு உடல்நிலை சரியில்லை, நான் மாடு மேய்க்க வேண்டும், விவசாயத்தை பார்க்க போறேன் என்று சொல்லிட்டாரு. அதனாலதான் இந்த நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் இருந்தாலும் பாஜகவிற்கு அவர் நல்ல வெற்றியை தேடி தருவார் என்று தான் மத்திய பாஜக நினைக்கிறது. ஒருவேளை தேஜஸ்வி சூர்யா பாரதிய ஜனதாவில் தேஜஸ்வி சூர்யா ஓய்வு பெற்றால் இவருக்கு கொண்டு போட்டாலும் போடுவாங்க என்று தான் எதிர்பார்க்கிறார்கள். ஸ்டில் வந்து பாஜக வந்து அண்ணாமலைய ஒரு நல்ல விதமா தான் பாக்குது டெல்லி பாஜக, அமித்ஷாவோ மோடியோ. ஆமாமா, இல்ல விட மோடி தன்னுடைய பக்கத்துல உட்காந்து முதுக தட்டி கொடுப்பாராங்க, அமித்ஷா வந்து தட்டி கொடுப்பாராங்க. ஏதோ சோசியல் மீடியால டிஎம்கே ஐடி செல் காங்கிரஸ் ஐடி செல் பண்ற மாதிரி இருக்குது. காங்கிரஸ்ல துர்நாற்றம் அடிக்கிறது, அதை பற்றியே பேச மாட்டேங்குது. காங்கிரஸ்ல வந்து எத்தனை சீட் கேட்டாலும் அந்த சீட்டுக்கு ஒன்றும் கிடைக்கவே இல்லை, அடிதடி நடக்கிறது. பிஜேபியில அடிதடி நடக்கல, காங்கிரஸ்ல வேஷ்டிலாம் கீழ்ச்சி போறாங்க பாருங்க. லிஸ்ட் வந்தோடனே எத்தனை பேர் டிவிகேல சேர்றாங்க, டிஎம்கேல சேர்றாங்க, ஏடிஎம்கேல சேர்றாங்க பார்த்துட்டு இருங்க. பதுங்கி இருக்காங்க. காங்கிரஸில் தமிழ்நாட்டை தவிர பல வட இந்திய தலைவர்கள் இன்று காலை ராஜினாமா செய்வதற்கான முஸ்தீபுகள் நடந்தது. ஆனந்த் சர்மா என்று சொல்லக்கூடிய இமாச்சல் பிரதேஷ்காரர், அவர் வந்து அந்த ஊருக்கு சீஃப் மினிஸ்டர் மேல கோவம். அதை தவிர பாராளுமன்றத்தில் நன்றாக மோடி செய்கிறார் என்று சசி தரூரும் மணிஷ் திவாரியும் ஆர்பிஎன் சிங் போன்றவர்களாம் பாராட்டுவதனால் கண்டிப்பாக ஒரு வரவேற்பு இருக்கத்தான் செய்கிறது. அதெல்லாம் நம்ம காங்கிரஸுக்கு நெகட்டிவா இருக்கிறத பற்றி பேசியாக வேண்டும். இல்ல, ராகுல் காந்தி என்ன நினைக்கிறாரு, டெல்லி தலைமை என்ன நினைக்குது, தமிழ்நாடு தலைமை என்ன நினைக்குது காங்கிரஸை பொறுத்த வரைக்கும்? செல்வ பெருந்தகை மீது நம்பிக்கை இல்லை ராகுல் காந்திக்கும் மல்லிகார்ஜுன் கர்கேக்கும். ஏதோ தானோ போக்குல போறாங்களே தவிர இந்த அக்ரிமெண்ட் பண்ணது கிரீஷ் சோடங்கருக்கு மேல பிடிக்கல. அதனால்தான் டிஎஸ் சிங் தேவை நாமினேட் பண்ணாங்க. மத்திய காங்கிரசுடைய தலைமை 3ஆக பிரிந்திருக்கிறது, சோனியா, பிரியங்கா, ராகுல் என்று. அவங்க எல்லாம் ஸ்டாலினோட பேசுறதுக்கு யாருமே தயாரா இருந்தாங்க. ப. சிதம்பரம் தான் உள்ள பூந்து சோனியா காந்தி வழுக்கழுக்கு இழுத்து வீடியோ கான்பரன்ஸ் பண்ணி அலையன்ஸை கொண்டுங்கிற மாதிரி பண்ணியிருக்காரு. ஆனா ஒரே ஒரு கேள்வி ஐபிஜி தமிழ் நேயர்களுக்கு சங்கர் சர்மா மூலமாக, ஒரு புகைப்படம் ஒரு வீடியோ ஏன் வரவில்லை ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் சேர்ந்து கொண்டு? மோடி 3 தடவை வந்துட்டாரு, அமித்ஷா 4 தடவை வந்துட்டாரு, கட்சி அனௌன்ஸ் பண்ணியாச்சு. ஏன் மெத்தனை போக்கு? காங்கிரஸ்லேயே ஒரு லேட் ஸ்ட்ராட்டஜி உண்டு. காங்கிரஸ் வந்து வட இந்தியாவில் ஹரீஷ் ராவத் என்று சொல்லக்கூடிய உத்தராகண்ட் தலைவர், அதை தவிர ஆனந்த் சர்மா ஹிமாச்சல் பிரதேசத்துல, பஞ்சாபிலிருந்து வருகிறார் மணிஷ் திவாரி என்பவர், ஆர்பிஎன் சிங் என்பவர் வருகிறார் உத்தரப்பிரதேசத்துக்கு. என்னவோ கன்ஃபியூஷன் இருக்குச்ச. தமிழ்நாடும் ஒரு ஆடட் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. என்னை பொறுத்த மட்டும் திமுக காங்கிரசுக்கு அடிமையாகிவிட்டது என்று சொன்னாலும் காங்கிரஸ் திமுகவிற்கு அடிமையாகிவிட்டது என்று விஜய் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பேசுவதை உண்மைதான் என்று நான் சொல்ல முடியும்.
ராகுல் காந்திக்கு தமிழ்நாடு மீது அக்கறை இல்லை. கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கக்கூடிய கேரளாக்கு 4 தினம் 5 தினம் வந்தாரு, ரோட் ஷோ பண்ணாரு. கேரளால நேத்து கூட வந்தாருன்னு நினைக்கிறேன், நேற்று கூட கண்ணூருக்கு வந்தார். வந்தாருன்னு நினைக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் டிரைவ் கோயம்புத்தூருக்கு பாலக்காடுக்கு இருக்கிற ஒரு 1/2 மணி நேரத்தை வந்துட்டுலாம் போகலாம். அப்படி இருக்கும் பொழுது ஏன் தமிழ்நாட்டை ஒதுக்குகிறார்? ராகுல் காந்திக்கு ஸ்டாலின் வந்து ட்வீட் போட்டிருந்தாரு, விஷிங் யுவர் மதர் வெரி வெல் அப்படிலாம் போட்டுட்டு. அதற்கு ஏன் இது வரைக்கும் ராகுல் காந்தி பேசவில்லை? ராகுல் காந்திக்கு ஸ்டாலினை கண்டால் பிடிக்கவில்லை, திமுகவை கண்டால் பிடிக்கவில்லை. அவர் வெளிவரணும்னு நினைச்சாங்க, கூட இருந்து குழிப்பழிப்பாங்க. ராகுல் காந்தி வந்து கண்டிப்பாக தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றாலும் சரி, இல்ல தொங்கு சபையாக இருந்தாலும் சரி, ராகுல் காந்தி தமிழக வெற்றி கழகத்துடன் தான் சேர்ந்து 2029 லோக்சபா தேர்தலில் போட்டியிடுவார் என்பதுதான் ராகுல் காந்தி. ராகுல் காந்தி வந்து பீகார் மாடல் அடாப்ட் பண்ணார். தேஜஸ்வி சூர்யாவை ஓரம் கட்டினார். கேரளால போய் சிபிஎம்முக்கு கான்வெஸ்ட் பண்ணாரு ராகுல் காந்திக்கு எதிராக. தமிழ்நாட்டுக்கே தேஜஸ்வி யாதவ் வரல, பீகார் முன்னாள் துணை முதலமைச்சர். காரணம் என்ன என்று கேட்டால், ராகுல் காந்திக்கும் தேஜஸ்வி யாதவுக்கும் இப்படி வந்து பீகாரில், அகிலேஷ் யாதவுக்கும் ராகுல் காந்திக்கும் இப்படி வந்தது உத்தரப்பிரதேசத்தில், மம்தா பானர்ஜி போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் 294 காங்கிரஸ் போட்டியிடுகிறது. என்ன வெற்றி வாய்ப்பு இருக்குமா, நல்லா இருக்குமா தெரியாது. ஆக மொத்தம் ஒவ்வொரு ரீஜன்லையும் ராகுல் காந்திக்கு எதிராக இருப்பவர்கள் பல பேர் ஆகிவிட்டார்கள். வட இந்தியாவில் காங்கிரஸ் மரணம் அடைந்து விட்டது, அதற்கு தரிசனம் செய்து விட்டார்கள். தமிழகத்திலும் 2026க்கு பிறகு எந்த நிலைமை இருக்கும் தெரியாது. நீங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இப்ப அண்ணாமலைக்கு உயர் பதவி இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அதை வந்து நம்ம டேக் எடுத்துக்கலாமா? கண்டிப்பா வந்து உயர் பதவி வந்து முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கணும் என்ன இருக்குது. மத்திய பாஜக என்ன நினைக்கிறது, அவருடைய அணுகுமதியும் வேணும். அவருடைய தகப்பனாருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றாங்க. அந்த உடம்பு சரியாயிடுச்சுன்னா கெட் பெஸ்ட் ஜாப் இன் டெல்லி. இப்போ மோடி அவர்கள் இப்போ நாளைக்கு மையக்குழு மீட்டிங்ல வந்து பங்கேற்க போறாரு, பல்வேறு ஆலோசனைகள் பண்ண போறாரு அப்படிங்கிற செய்திகள் இருக்கு. என்ன மெசேஜோட தமிழ்நாடு வரார் மோடி? திராவிட முன்னேற்ற கழகத்தை பூண்டோடு வேரோடு எடுத்து அழிய வேண்டும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். அதுதான் ஒண்ணு. எடப்பாடி பழனிசாமி வந்துட்டாருன்னா டபுள் இன்ஜின் சர்க்கார் வந்து நான் நிறைய திட்டங்களை கொண்டு வந்தால் அந்தந்த மத்திய பாஜகவுடைய திட்டம், மத்திய நரேந்திர மோடியினுடைய திட்டங்கள்லாம் தமிழகத்திற்கு பலனடையும். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் 143 தடவை வானொலி மூலமாக மன் கி பாத் பேசிவிட்டார். அதில் 100 தடவை தமிழ்நாடு பத்தி குறிப்பிட்டிருக்கிறார். நரேந்திர மோடியுடைய அப்ரோச் டுவர்ட் தமிழ்நாடு இஸ் டோட்டலி டிஃபரெண்ட் என்று தான் நான் நினைக்கிறேன். ஆதரவாகத்தான் இருக்கிறார்கள். இதையெல்லாம் வைத்து பார்த்தால் அதிமுக கூட்டணி, பாஜக, பாமக, டிடிவி தினகரன், டிஎம்டி, அம்மா முன்னேற்ற கழகம், மக்கள் முன்னேற்ற கழகம் பாத்தீங்கன்னா 140 சீட் அடித்திருவார் என்று அமித்ஷா கையில் இருக்கக்கூடிய ரகசிய அறிக்கை சொல்லுகிறது. அதை ஒரு நிருபர்களிடம் 5-6 நாட்களுக்கு முன்னதாக பார்த்தேன், நானும் பார்த்தேன். அதில் அவரும் அதை சொன்னார். ஓகே சார், இதெல்லாம் ஆஃப் தி ரெக்கார்ட் நிறைய சொல்லுவாங்க, தமிழ்நாடு மாதிரி கிடையாது. ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.